வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு அதிரடி. ஏற்கனவே எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபி, அண்ணாமலை, அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்னார்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். நேற்று நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் இதற்கான ஒரு முடிவு காணப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே நயினார் சொல்லிட்டாரு, அதிக சீட்லாம் கேட்க மாட்டோன்ட்டு. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி எடப்பாடியை எதிர்த்த இன்றைக்கி அண்ணாமலை அவர்களை ஆடி மேய்க்க வச்சாச்சு. எடப்பாடியை எதிர்த்த பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து அவரே விலகிறான்ற அளவுக்கு போயிட்டார். மோடியும் அவரையும் பிரிக்க முடியாதுனாங்க, பிரிஞ்சு போயிட்டார். இன்னொரு பக்கம் சசிகலாவோட கதி என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். டிடிவி தினகரன் அதாவது எடப்பாடியை பற்றி பேசாமல் அமைதி காத்துட்ருக்கார். இதுதான் எடப்பாடியுடைய சாணக்கியத்தனம். தொடர்ந்து ஒருத்தருடைய செயல்பாடுகள் தான் அரசியலில் அவருடைய உயரத்தை தீர்மானிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். மாற்று கருத்தே இல்லை. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், நம்ம மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னோம், இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கழட்டி விட்டுருவாருங்கிறத நம்ம நம்பலை. அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைனா ரொம்ப எஸ்டீம் போயிட்டாங்க. ஏன்னா நேற்று நடைபெற்ற விஷயத்தில் கூட இப்போ வந்த தகவல் என்னென்னா, இல்லை அமித்ஷா அவர்களிடம் அதாவது இந்த தகவல் போயிடுச்சு, எடப்பாடி சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒன்று பேசி நான் ஒன்று பேசிகிட்டு இருந்தால் கூட்டணியில் பிரச்சனை வரும். திமுக இந்த ஒரே மேட்ரு எடுக்கிறாங்க. நேற்று கூட ஸ்டாலின் சேராத இடங்களிலே சேர வேண்டாம்னு சொல்லி உங்கள் மேட்ரியே எடுத்துகிட்ருக்காரு. அப்போ திமுக பதறதுக்கு காரணம் என்ன? அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு வேறு விஷயம் இல்லைங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் இதே ஒரு விஷயம். என்னது? பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டிங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. என் கட்சி நான் என்ன வேணால் கூட்டணி வைப்பேன்னு அவர் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது சட்டமன்ற தேர்தலுங்க, இதெல்லாம் எடுபடாது. என்ன ஒன்று, திமுகவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெரிய வேலையில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஈடுபட்டுருக்கார். டிஆர் பால் அவர்கள் சம்பந்தமான வழக்கு, அண்ணாமலை மேலே போட்ட வழக்கு வருது கோர்ட்டில். திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணிட்டாங்க பாருங்கள், தம்பிகள்லாம் அவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டாங்க, செந்தில் பாலாஜி உள்ளே போகிறாரு, இன்னும் 2-3 அமைச்சர்கள் உள்ளே போகிறாரு. இப்படி பேசி வேண்டிய அண்ணாமலை அங்கே போயிட்டு அமித்ஷா சொல்லிட்டாருங்க கூட்டணி ஆட்சி தாங்க, என் தலைவன் எவ்வளோ சொல்கிறாரு அதாங்க அப்படின்னு அதை மேலும் அந்த பிரச்சனையை பெருசாக்குறார். மீடியாவில் அண்ணாமலை பேசுகிறது, ஏன்னா அண்ணாமலை செய்தி ஆகணும், அதுதான் அவங்களுக்கு நோக்கம். நீங்கள் பழைய அண்ணாமலையோட அவருடைய வரலாறை பாருங்கள். அண்ணாமலை நல்லவராக இருக்கலாம், ஆனால் வல்லவராக இருக்காருன்னு நமக்கு தெரியல. அவர் வருவதற்கு முன்பு தமிழிசை இருந்தாங்க, எல் முருகன் அவர்கள் இருந்தார், இலகணேசன் இருந்தாங்க, கிருபாநிதி இருந்தாங்க, இப்படி எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போல்லாம் வீடியோ ஆடியோ ஏதாவது வந்துச்சா? அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் கேடி ராகவன் வீடியோ, சூர்யா டெய்ஸி ஆடியோ பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் மீது நம்மளும் மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் அண்ணாமலையோட கடந்த கால செயல்பாடுகள் பாருங்கள். அவரை பற்றியான செய்தி வரணும். பத்திரிகையாளர்கள் அவர் பேசுகிறது 100-200ன்னு அவர் பேசி அவங்களை அவமானப்படுத்தினதாகட்டும், யார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்புங்கிற வார்த்தையை என் பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதாகட்டும், ஜெயலலிதா அவர்களை அவரை பற்றி விமர்சித்ததாகட்டும், அண்ணா அவர்களை பற்றி பேசியதாகட்டும், மறைந்த தலைவர்களை தேவையில்லாத அந்த வார்த்தைகள் மூலமாக பேசினது. அவர் என்ன நினச்சிட்டாரு, 2026 நம்ம தான் தமிழ்நாட்டு சிஎம்னு அவருடைய வார் ரூம் நினச்சிட்டாங்க. ஏங்க எத்தனை வருஷ கட்சி எடப்பாடி கட்சி, அவர் சிஎம் அவர் தொட்டு உங்களுக்கு விட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சீமான் அவர் பாட்டுக்கு ஒரு 8% வாங்கி வச்சுருக்காரு. நீங்கள் பிஜேபிக்கு வாக்கே இல்லை, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆளே இல்லை, நீங்கள் எப்படி முதலமைச்சராவீங்க? உங்களுக்குன்னு ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு 3-4 பேரை வச்சுட்டு இருந்தார் தெரியுமா? இந்த ஆருத்ரா விஷயத்தில் இத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டது யாரை? நம்ம நேரடி ஆதாரம் இல்லாதனால பேச முடியல. ஆனால் தொடர்ந்து அண்ணாமலையுடைய மரியாதையை குலைக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்துச்சா? இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? நம்மளும் சொல்கிறோம் அண்ணாமலைலாம் பணம் வாங்கியிருப்பார் நம்ம நினைக்கல. ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ தலைவரானதிலிருந்தே சர்ச்சை. என்ன ஒன்று, மீடியாவில் பேர் வருது, பிஜேபி ஒன்று இருக்குங்கிறது தினமும் தெரியும். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைதியாக தான் இருந்தார். பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் வேறு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போதே பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான்னா அதிமுக கோவம் வருமா வராதா? சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங்னா என்ன அர்த்தம், ஒரு மனிதர் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய தகுதி என்னன்னு தெரியணும். கரெக்டுங்களா? அண்ணாமலை அவர்கள் செஞ்சது அதிக பிரசங்கித்தனம். அதிமுகவை ஒரு அளவுக்கு அடிக்கலாம், தொடர்ந்து அடின்னு அடித்தா எவ்வளோ சார் பொறுப்பாங்க? வெற்றி பெற்றவர்களை தான் மோடி அமித்ஷாவுக்கு பிடிக்கும். மோடி இந்த ஒரு பாக்கெட்டில் மோடி இருக்கார், ஒரு பாக்கெட்டில் அமித்ஷா இருக்காருன்னு அண்ணாமலை பண்ணுற அட்ராசிட்டி ஒரு அளவுக்கு மீறி போய் எடப்பாடி ஓடிட்டார். ஆளை விட்றா சாமின்னு ஓடினாரா இல்லையா? அப்போ எடப்பாடி அவர்களை வம்படியாக வெளியே துரத்துனது யார்? அண்ணாமலை அவர்கள் தானே. இன்றைக்கி அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் அண்ணாமலையை புகழும் போது நீங்கள் புகழுங்க, வேணாங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால்
அண்ணாமலை அவர்கள் செய்த தவறுனால தானே. இங்கேருந்து ஒரு 7-8 எம்பி கிடைச்சிருந்தா மோடிக்கு பலம் தானது. கிடைக்காம போனதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை அவர்கள் தானே. நேற்று வரைக்கும் அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து பேசிய அமித்ஷா அவர்கள் ஏன் கைவிட்டார்? மாநில தலைவராக இருந்த எல்முருகன் மாற்றப்படுறாரு, ஒன்றிய அமைச்சர் கொடுக்குறீங்க. தமிழிசை மாற்றுறீங்க, 2 ஸ்டேட்டு கவர்னராக கொடுக்குறீங்க. இலகணேசனை மாற்றுறீங்க, அவரை கவர்னர் ஆக்குறீங்க. பொன் ராதாகிருஷ்ணனை வைக்கிறீங்க, அவர் கவர்னர் ஆக்குறீங்க. அப்போ இவ்வளோ பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிஜேபி உங்களை வந்து சின்ன ஒரு பதவி 20ஓட 10ஓட 11 வச்சுருக்காங்களே, என்ன காரணம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றிய அமைச்சர் ஆவீங்கன்னு எதோ செய்தி வருது. அதெல்லாம் யார் பில்டு பண்ணதுன்னு மக்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பற்றி விமர்சனம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னோம். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் பெரிய கட்சி அதிமுக, அந்த கட்சியோடு இணைந்து பணியாற்றியிருக்க வேண்டும். அவர் இணைந்து பணியாற்றலை. அதையும் தாண்டி இப்போ பாருங்கள், நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு வந்து விருந்து வைக்கிறார். ஏன்? அவருக்கு நல்லா தெரியும் எடப்பாடி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தெரியுமா தெரியாதா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி 50,000 பூத் கமிட்டி போட்டாச்சுன்னு கணக்கு கொடுத்தாச்சு. இப்போ போய் நயினார் நாகேந்திரன் பார்த்தா லிஸ்ட் எடுத்து பார்த்தால் நிறைய பேர் திமுக, நிறைய பேர் அதிமுக. அப்போ எல்லாம் நிறைய இடத்துல ஃபோர்ஜரி. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது குஷ்பு அவர்கள் ஆஃபீஸ்க்கே வரதில்லை. அவங்கள ஒரு சின்ன பதவி போட்டாச்சு, அதுவும் லேட்டாக கிடச்சிது. விஜயதாரணி அவர்கள் எம்எல்ஏ பதவி விட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் கஷ்டம். அப்படி தொடர்ச்சியாக பார்த்தா விஜயதாரணி புறக்கணிக்கிற அவங்க போய் யாருமே நிம்மதியாக இல்லை. கமலாலயம் அப்படிங்கிறது ஒன் மேன் ஷோவாச்சு. சார், ஒன் மேன் ஷோவாங்க. உங்கள் கட்சி பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்னா நீங்கள் தனித்து பேசியிருக்கணும். நீங்கள் அதிமுக கூட்டணியிலேருந்து அதிமுகவையே இந்த மாதிரி கிண்டல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேலே போட்டு ஓடிட்டாங்களா? வாங்க வாங்க ஜன்னலை திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்கிறோம்னு சொன்னது யார்? கடந்த காலத்தில் நீங்கள் பேசியது யார்? என் தலைவர் மோடியை வாரணாசியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, வரவேற்காத எடப்பாடி அப்படின்லாம் பேசுனீங்களா இல்லையா? இன்றைக்கி அதே எடப்பாடியோட பக்கத்தில் உட்கார நிலைமை வந்துச்சா இல்லையா? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அண்ணாமலை மானம் மிகுந்தவர்னா பிஜேபி விட்டு விலகிருங்க. ஏன்னா பிஜேபி தான் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்ன்ட்டாங்க. நீங்கள் எந்த எடப்பாடியை குறை சொன்னீங்களோ அதே எடப்பாடியை இன்றைக்கி பிஜேபி தலைவராக ஏற்றுக்கிச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் தன்மான சிங்கம்னா எனக்கு அந்த கட்சியை வேணாம்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்ல மாட்டீங்க. ஏன்? கட்சி தான் பெருசு இப்போ சொல்கிறீங்கல்ல. அப்போ ஏன் தனிநபரை நீங்கள் விமர்சிச்சிங்க? கட்சியோட கொள்கை தானே உங்களோட கொள்கை. உங்களுக்கு என்ன எப்படிங்க தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ இவர் இருக்கார், ஜெயக்குமார் இருக்கார், இல்லை வந்து அதிமுகவில் வந்து முனுசாமி இருக்கார். பிஜேபி எனக்கு பிடிக்காதுங்க, அது ஒரு கட்சியே இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? எடப்பாடி ஒத்துக்கிட்டார், நான் ஒத்துக்கிட்டேன்னு வெளிப்படையாக பேச முடியுமா? ஆனால் நீங்கள் அதையும் பேசுகிறீங்க. மேலே டெல்லிக்கு இப்போ ரிப்போர்ட் போயிடுச்சு, அதனால தான் அப்படி லேட்டாக. ஏதாவது அண்ணாமலை அவர்களை பற்றி ரிப்போர்ட் போயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கார், அவர் சொல்கிற நிறைய பேருக்கு கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ரெட்டி நிறைய பேர் வந்து பழைய ஆதரவாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய போஸ்டிங் தான் அது. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் அமைதியாக இருக்கார். ஏன்? நம்ம வேண்டிப்பட்டவங்களை போடுறாங்களோ இல்லையோ, நமக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சு கொடுப்போம். ஜெயிச்சு கொடுத்தா வேறு ஒரு ஐடியா இருக்கார் அவர். அது உண்மை தான். சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் ரொம்ப நாள் உழைப்பார் ஒரு கட்சியில், அவருக்கு ஒன்றுமே போஸ்டிங் கிடைக்காது. புதுசாக ஒருத்தர் வருவார், ஒரு போஸ்டிங் கிடச்சிரும். அதே போல் இன்றைக்கி வந்து பிஜேபியை மக்களுக்கு வெளியில் நிறைய பரவலாக்கியது அண்ணாமலை. அதுக்கு காரணம் மீடியா வெளிச்சம். சார், ஒன்று தான் சார், இன்றைக்கி மக்களோடு நீங்கள் போனால் தான் ஜெயிப்பீங்க. விஜய் அவர்கள் சரியோ தப்போ ஏதோ மாணவர்களுக்கு உதவி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து மெடிக்கலுக்கு படிச்சுட்டாங்கன்னு அவர் பெருமையை சொல்கிறார். ஸ்டாலின் சொல்கிறாரு, மகளிர் பயண திட்டம் கொடுத்துருக்கோம், உரிமை தொகை கொடுத்துருக்கோம். இப்படி பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் வேணாங்க. காமராஜர் அவர்களை வந்து இன்றைக்கி வந்து திமுக இருக்க சிவா வந்து இழிவுபடுத்தினாரா? ஒரே ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சு திருச்சி வேலுசாமி மட்டும் சண்டை போட்டார். ஏன்? அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் மெட்டீரியலாக திமுகவை பொழந்து கட்டியிருக்கலாம்ல, ஏன் திமுகவை நீங்கள் பொழந்து கட்டல? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது எடப்பாடி மேலே இருக்கக்கூடிய கோபம் உங்களுக்கு ஸ்டாலின் மேலே ஏன் இல்லை? பார்க்கக்கூடிய மக்கள் என்ன உண்மை தெரியாத மக்களா? தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் மீது பல விஷயங்களில் நமக்கு மரியாதை இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பிஜேபியை இவர் நினச்சிருந்தால் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கலாம். சார், உங்கள் வலிமை என்னென்னு தான் சார் போடணும். இப்போ கூட கடைசியாக என்ன சொல்கிறீங்க? தனியாக நிற்கலாம். ஒரு 2-3 தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று வரலாம். அதற்கு மேலிடத்தில் பொறுமை இல்லையே. மேலிடம் சொல்கிறது தான் நீங்கள் கேட்டாகணும். உங்கள் சொல்கிறது தான் மேலிடம் கேட்குறது இல்லையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலை பற்றி ரிப்போர்ட் மேலே போயிருக்குங்கிறாங்க. இது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை. ஒரே ஒரு விஷயம்தான் நம்மை பொறுத்தவரையில், தமிழகத்தில் பிஜேபி அப்படிங்கிற ஒன்று வளராமல் இருப்பது நாட்டுக்கு நல்லது. அதில் நம்ம கருத்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சதுனாலேயே பிஜேபி வளர்ந்துருங்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்க தயாரில்லை. எடப்பாடிக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு. நல்லா யோசனை பாருங்கள். பிஜேபி கூடயே கூட்டணிக்கு போயிட்டு அவங்களுடைய என்டிஏ கூட்டத்திலே போய் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கே அல்வா கொடுத்துட்டு ஓடி வந்த
எடப்பாடி நீங்கள் பாராட்டமே வேணாமா சார்? பிஜேபி மேலே பிஜேபிகிட்ட எல்லோரும் மண்டிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி போய் எடப்பாடிட்ட கெஞ்சினாங்களா இல்லையா? ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோம், யார் கெஞ்ச வச்சது? இதுக்காகவே எடப்பாடியை பாராட்டுறோம் நம்ம. எடப்பாடி நினச்ச எடப்பாடி மேலே வீட்டிலலாம் ரைட்லாம் விட்டுருக்கலாம்ல. ரைட் விட்டுருந்தா ஒரு வழிக்கு கொண்டு வந்துருங்க, ஏன் வழிக்கு கொண்டு வர முடியல? பயந்தாரா? அடிமை எடப்பாடிங்கிறீங்க. எதுக்கு இந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள், எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனாங்க? யாரை காப்பாற்ற போனாங்க? மக்களுக்கு தெரியாமையா இருக்கு? துரைமுருகன் எதுக்கு அவசரமாக டெல்லிக்கு போனார்? எதுக்கு? அங்கே போய் வந்து தமிழ்நாடு திட்டங்களை செயல்படுத்துவதற்கா? நள்ளிரவு எதுக்கு செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போகிறாரு? அப்போ நீங்கள்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பீங்க, நீங்கள் வந்து மண்டியிட மாட்டீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் இப்போது நயினார் நாகேந்திரன் வந்து அவர் வந்து நல்லா பேசலியே உள்ள, ஆனால் ரொம்ப திறமையாக பண்ணிகிட்ருக்காரு பார்க்குறோம். ஏன்னா அதிமுக பிஜேபி ஜெல் ஆகணும், மேலே சொன்னதை ஒழுங்காக பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிஜேபிக்கு பிடிக்கும். மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபி ஒரு வளரக்கூடாத கட்சி, ஒரு மதவாத கட்சிங்கிறத நம்மளுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு. எங்களுக்கு சீட்டு கூட கம்மியாக கேட்போம், 2029 தான் முக்கியம், எடப்பாடி அனுசரித்தால் தான் பிழைக்க முடியுங்கிறத நல்லா பிழைக்க கற்றுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவர் ஏதோ ஒரு முடிவில் இருக்கார், காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமக்கு கிடைக்கணும் அவர் நம்புகிறாரு. நல்ல வர கூட்டம் கூடுது, ஒரு எழுச்சியை காமிச்சிட்டார்ல, அதிமுக இன்னும் இருக்குன்னு காமிச்சிட்டார்ல. அதாவது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுக இன்றைக்கி மக்கள் விரோத செயல் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, மாற்று கருத்து இல்லைங்க. ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. மாற்றம் வருமா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும். ஆனால் திமுக கூட்டணியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அதுவும் வலுவாக தான் இருக்குது. செக்கில் முந்திர மாதிரி தான், யார் முந்த போகிறாங்கன்னு தெரில. மற்றபடி அண்ணாமலை பற்றி ரிப்போர்ட் போயிருக்கிறதா சொல்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.